அந்த விகிதாச்சார பதவிப்படி 25% தலித் மக்கள் இருந்தா 25% 8 அமைச்சர்கள் உருவாக்கியது எங்களுடைய சி. ஜோசப் விஜய் அவர்கள். இதை மறுக்க முடியுமா? இதை மறுக்க முடியுமா? திமுக குடும்ப ஆதிக்கத்துல இந்த குடும்பத்துக்கு காலில் விழுந்த அமைச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை உடைத்தது எங்களுடைய தலைவர். கடந்த ஒரு வருஷமா எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்தி விளம்பரத்துறை மூலமா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி வெள்ளை அறிக்கை விடணும். 8 தலித் அமைச்சர்களை எங்களுடைய தலைவர் உருவாக்கி இருக்கார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? வரலாற்றில் நடந்திருக்கா? வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? அண்ணன் சொன்னார், இப்ப அதிமுக என்கின்ற கப்பல் கவிழ்ந்துகிட்டு இருக்குன்னு. அண்ணன் கிட்ட ஒரு திருத்தம். புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுக, புரட்சி தலைவர் அவர்களால் வழிநடத்தப்பட்ட அதிமுக கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் மூழ்க விடாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று. ஐயா இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லுவோம். இன்றையிலிருந்து அப்படி மாத்திடுவோம். புரட்சி தலைவர்களுடைய கொள்கையை மதுரை மாநாட்டிலேயே எங்களுடைய தலைவர் எங்க அண்ணன் மதுரை மாநாட்டில் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் அரசியல் தலைவரா டிக்ளேர் பண்ணார். எப்ப? எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்ப கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய பொழுது இந்த தீய சக்தி எப்படி ஒழிக்கணும், இந்த குடும்ப ஆதிக்கத்தை எப்படி ஒழிக்கணும், இந்த ஊழலை எப்படி ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் கட்சியை ஆரம்பிச்சு எவ்வளவு விஷயம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களை என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்களோ அவ்வளவு கொடுமையும் பண்ணாங்க. கரூர்ல இருந்து அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றார், 2 நாள்ல நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து 6 மாசம் அமைதியா மக்கள் தீர்ப்பை நாங்க வரவேற்று அமைதியா இருந்து அவங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சியா நாங்க இருப்போம் சொன்ன அடுத்த நாள் மாறிட்டார். தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சது காரணம் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம். தமிழக வெற்றி கழகம் மக்களை கவர்ச்சினால மயக்கி ஜெயிச்சிட்டாங்க. 50 வருஷம் அரசியல்வாதி. உங்களுக்கு ஏன் அந்த கவர்ச்சி இல்ல? உங்க மகனுக்கு ஏன் அந்த கவர்ச்சி இல்ல? திராவிட முன்னேற்ற கழகம் பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அதுல ஐபேக்னு ஒரு நிறுவனம், ராபின் சர்மான் ஒருத்தர், அதுக்கப்புறம் சுனில் கருங்கூல் ஒருத்தர், எல்லா ஆளுங்களையும் கூட்டிட்டு எலெக்ஷன் நடத்தினாங்க. தைரியம் இருந்தா, தில் இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எலெக்ஷனுக்கு சோசியல் மீடியாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு காமிக்க சொல்லுங்க. ஓப்பனா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்ம கேள்வி கேட்போம். 300 கோடி 400 கோடி இதுல தமிழக இப்பதான் நம்ம மதிப்புக்குரிய ராஜ்மோகன் கேட்டிருக்கோம். அவர்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை விட சொல்லணும். கடந்த ஒரு வருஷமா எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்தி விளம்பரத்துறை மூலமா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி வெள்ளை அறிக்கை விடணும். இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி சமூக வலைத்தளத்துல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம எந்த காசும் செலவு பண்ணாம, நான் உட்பட சொல்றேன், உண்மையா இருந்தா தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க. என்னோட தொகுதியில 30 லட்சம் கூட செலவு பண்ணல, ஆனா எனக்கு ஏத்து நின்று 100 கோடி செலவு பண்ணாரு. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்கல. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே ஒரு வேட்பாளர் ஒருத்தர் காசு கொடுக்காம என்ன மாதிரி புரட்சி இது? பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடிய, அம்பேத்கர் சொல்லக்கூடிய கொள்கைவாதிகள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 8 தலித் அமைச்சர்களை எங்கள் தலைவர் உருவாக்கி இருக்கார். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? வரலாற்றில் நடந்திருக்கா? வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? சொல்லுங்க, வரலாற்றில் நிகழ்ந்திருக்கா? 50 வருஷம் ஆட்சி கலைஞர் இருந்தாரு, அவரை மதிக்கிறோம், சமூக நீதி மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவருடைய மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷம் நடத்தினாரு. தலித் சகோதரிக்கு ஒரு விஷயம் நல்லது பண்ணிப்பாரா? நீங்க சொல்லுங்க. இந்த தொகுதியிலிருந்து கேட்போம், மதுராங்கத்திலிருந்து கேட்போம். ஒட்டுமொத்த 99 100% தலித் சகோதரர்கள் திமுக எதிராக திரும்பி எல்லா கூட்டணிக்கு எதிராக திரும்பினாங்க. ஏன் திரும்பினாங்க? அவ்வளவு கோபம். அப்ப சமூக நீதினு சொல்லக்கூடிய திமுக, பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடியவங்களும் அம்பேத்கர் சொல்லிகளும் எந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, தீண்டாமை என்பது யாதெனில் என்னது? What is untouchability? The meaning of untouchability. தீண்டாமை என்பது யாதெனில் என்றால் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் ஒருவன் அதிகாரத்துக்கு வரும் பொழுது பிறப்பால், அது மதமோ ஜாதியோ ஜெண்டரோ பேதம் பார்த்து இவர்தான் அமைச்சர் இவர்தான் முதலமைச்சர் சொல்லக்கூடிய பேதம் இருக்கே, அதுதான் தீண்டாமைன்னு சொன்னார். அந்த தீண்டாமையை தமிழக அரசியலில் முதல் முறையில் ஒழித்தது எங்களுடைய தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றை. நாங்கள் இதை உண்மையாகவும் நேர்மையாகவும் சொல்லுகிறோம். எல்லா பெரியாரிஸ்டுகளுக்கும், எல்லா அம்பேத்கரிஸ்டுகளுக்கும் இதை ஆர்குமெண்ட் பண்ண நாங்க ரெடி. இது ஏன் திமுக செய்யல, இது ஏன் அதிமுக செய்யல? எல்லா ஜாதியில் இருக்கக்கூடிய அமைச்சரை பாருங்க. பெரியாரோட கொள்கை என்ன? விகிதாச்சார பகிர்வு. அந்த விகிதாச்சார பதவிப்படி 25% தலித் மக்கள் இருந்தா 25% 8 அமைச்சர்கள் உருவாக்கியது எங்களுடைய சி. ஜோசப் விஜய் அவர்கள்.
இதை மறுக்க முடியுமா? இதை மறுக்க முடியுமா? திமுக குடும்ப ஆதிக்கத்துல இந்த குடும்பத்துக்கு காலில் விழுந்த அமைச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை உடைத்தது எங்களுடைய தலைவர். அடுத்தது மத பெரும்பான்மை பிஜேபியை எதிர்க்கணும், பேசவே மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாம் பேசி பேசி டெல்லியில போய் உறவு வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது விஜய் விஜய் விஜய்னு. எங்க அண்ணன் பேரு மக்களுக்கு விஜயன்னு தெரியும். ஆனா வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும்போது எங்க அண்ணன் சொன்னாரு, ஏன் என் பேரை மறைக்கணும் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னாரு, என்னுடைய பெயர் சி ஜோசப் விஜய்னு தைரியமா சொன்னார். நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்தவன் தான், அதனால என்ன என்னுடைய மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த தைரியம் தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் கிடையாது. தேர்தல் அரசியலில் நான் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள், எந்த தலைவரும் கிடையாது. தேர்தல் நடக்கும் போது பெரியார் போட்டோ மறைச்சிருவாங்க. இதுதான் தமிழ், இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். பேசவே மாட்டாங்க பெரியார் பத்தி. அம்பேத்கரை பத்தி திமுக பேசியிருக்கா இன்னைக்காச்சும்? புரட்சி தலைவர் சொல்லி, அதாவது புரட்சியாளர் சொல்லக்கூடிய அம்பேத்கரை பத்தி இதுவரைக்கும் திமுக ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருக்கா? எங்களுடைய கட்சியுடைய ஆபீஸ்ல அம்பேத்கருடைய சிலை இருக்கு, அறிவாலயத்தில் சிலை இருக்கா இன்னைக்கு வரைக்கும்? சொல்லுங்க திரு மு க ஸ்டாலின் அவர்களே. இல்ல உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அம்பேத்கரை பத்தி 4 வரி பேச வரியுமா? 4 வரி நான் ரெடி. இன்னைக்கு ஒரே மேடையில் உட்காருவோம். புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு நான் ரெடி, நாங்க ரெடி. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிகளும் ரெடி. கொள்கையை பத்தி பேசுறதா இருந்தா நான் என் மூலம் தடி கூப்பிட்ட இது வரைக்கும் வரதே கிடையாது. அப்ப கொள்கையை பத்தி பேசக்கூடிய திமுக இன்னைக்கு கொள்கை இழந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூட யார் இருக்கிறா? மிகப்பெரிய கொள்கை வாழை திரு செந்தில் பாலாஜி. அவருக்கு 10 ரூபாய் தவிர எந்த கொள்கையும் தெரியாது. இவங்க 5 வருஷமா ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஒழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அவரே வந்து பேட்டி கொடுக்கிறாராம், 10 ரூபாய் ஏன் வந்து ஒழிக்கலன்னு. எவ்வளவு பெரிய திருட்டுதனம் பாத்தீங்களா? அப்ப என்னுடைய சகோதரர் ரமேஷ் பத்தி சொல்றாரு, அவரு வந்து அவருடைய சமூகத்தை பேரை சொல்லி சொல்றது. நான் ஏன் அந்த சமூகத்தை பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறேன்னா, நாங்கள் உண்மையான சமூக நீதி காவலர்கள், எந்த ஜாதி பேரையும் சொல்றதே கிடையாது. திரு ரமேஷ் அவர்களை சொன்னார் பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பொதுச்செயல் ஐடி தலைவர் கண்ணால பட்டு இன்னைக்கு வேட்பாளரை அமைச்சராக்கி இருக்காரு. அவர் ஜாதி பார்க்கல. தமிழக வெற்றி கழகம் கஷ்டப்படும் பொழுது எங்களுக்காக ஒவ்வொரு டிவிலையும் பேசி தலைவருக்காக பேசக்கூடிய ஒரு தம்பியா எடுத்துட்டு போய் இன்னைக்கு அமைச்சரா உட்கார வச்சிருக்காரு. யார் யாரெல்லாம் அண்ணன் கூட கஷ்டப்பட்டார்கள் எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. இங்க கூட அமைச்சர்கள் சும்மா வரல, ரெக்கமெண்டேஷன்ல வரல. எங்களுடைய அண்ணன் உணர்வு ரீதியாக ஒவ்வொருத்தையும் இந்த இடத்துல இந்த அமைச்சர் இருந்தா அவர் செய்வாரு அப்படின்னு டிக் பண்ணி இருக்கிறார். இப்ப கொள்கை பேசுறவங்க திமுகன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி கூடிய அரசியல் இருக்குல்ல, அதை என்னைக்கே உடைச்சிட்டாங்க. ஜாதி அரசியலையும் மத அரசியலையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடைசியில பெரிய அரசியல் தெரியுமா? ஒரு சாமானியன், ஒரு ஒடுக்கப்பட்டவன், ஒரு ஏழையில இருந்து வந்தவங்க ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? 50 வருஷ வரலாற்றுல ஒரு சாதாரண ஏழை ஆக முடியுமா? ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா? அப்ப 108 எம்எல்ஏ ஜெயிச்சாங்களே, அந்த வெற்றியை நான் சொல்றேன். மித்த எல்லா தொகுதியும் திமுக 40-50 கோடி செலவு பண்ணுச்சு. இன்க்ளூடிங் கொளத்தூர் தொகுதியில வந்து செலவு பண்ணாங்க, இன்க்ளூடிங் சேப்பாக்கம் தொகுதியில செலவு பண்ணாங்க தன்னுடைய மகனுக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய 108 பேர்ல 10 லட்சம் 15 லட்சம் கூட செலவு பண்ணாம அந்த 108 எம்எல்ஏ தமிழக மக்களும் பெண்களும் இளைஞரும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வெற்றி உலக வரலாற்றில். திருப்பியும் பதிவு பண்ணுவேன். 1967 அண்ணா உருவாக்கும் போது ஆட்சி மாற்றம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக இளைஞர்களால் மாற்றப்பட்டது. 77 எம்ஜிஆர், ஐயோ என் புள்ளைய கருணாநிதி ஐயா அடிக்கிறாங்களே, அதனால இந்த மகனுக்கு ஓட்டு போடணும், பெண்களும் இளைஞரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் 2026 என்ன தம்பி நடந்துச்சு? கரூர் மக்களுடைய படுகொலைக்கு அப்புறம் பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்து என் புள்ள திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரா வேணும் அப்படின்னு அன்போட ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த வரலாறு தமிழக வரலாற்றில் இதான் முதல் முறை.